இப்ப இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அப்டின்னாலே முக்காவாசி பேர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணா தான் குணமாகும் அப்டின்னு ஒரு இதுல இருப்பாங்க. அதுக்கு நெறைய பேர் பயப்படவும் செய்வாங்க சார். இப்ப இது ஆப்ரேஷன் இல்லாம குணப்படுத்துற இது நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. அத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வந்து செல்ஃப் மெடிகேஷன் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அவங்களுக்கு இருக்க சைஸ் வந்து பெருசாகும். வெயின் தானே, அது வந்து சில நேரம் அந்த வெயின் ஆனது உடைஞ்சு அங்கேருந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து ஃபைபர் நெறைய எடுத்தா உடனே பைல்ஸ் சரியாகும் அப்படி கிடையாது. 1 மாசம் 1 1/2 மாசம் எடுத்தாரு. அப்புறம் படிப்படியா சைஸ் வந்து கம்மியாகி அவர் இப்ப நல்லா நார்மலா இருக்காரு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான காலகட்டத்துல, நம்ம மக்களுக்கு மத்தியில நெறைய பிரச்சனைகள் இருக்கு உடல் ரீதியா. அதுக்கு சித்த மருத்துவத்துல என்னென்ன தீர்வுகள் இருக்கு, என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்றத, நாம இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சித்த மருத்துவர் டாக்டர் சி.எம். சதீஷ்குமார் அவர்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் கேட்டு. வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் டாக்டர். இது வந்து பொதுவா உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. லைக் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கப்புறம் டிரைவர்ஸ், டெய்லர்ஸ் இந்த மாரி ஆளுங்களுக்கு வருதுன்றாங்க. இது எதனால சார்? பைல்ஸ் அப்படின்னாக்க, அ ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்கு வருது அப்படின்றது அப்படி கிடையாது இது. பைல்ஸ் அப்படின்னா என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நமக்கு மலவாய் அந்த ஆனஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மலவாயில ஒரு வெயின்ஸ் இருக்கும். அதாவது வந்து அந்த இடத்துல இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் புடைச்சு, அதுலேருந்து வந்து ஒரு சின்ன குரோத் மாரி வந்து வளர்றது தான் வந்து பைல்ஸ். இது ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்கிறதுனால வருது அப்படின்றது கிடையாது. நாங்க சித்த மருத்துவத்தில என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, குடல் வாதம். அதாவது வந்து குடல்ல வாதத்தன்மை, அதாவது வந்து காற்றின் தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும்போது, குடல்கள் வந்து வறட்சி அடையும். அந்த குடல்கள் வறட்சி அடையும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு அந்த மலத்தில் இருக்கிற நீர வந்து அதிகமா உறிஞ்சிக்கும். இந்த மலத்தில இருக்கிறது நீர் அதிகப்படியா உறிஞ்சிட்டு பட்ட பின்னாடி, மலமானது இறுகி நல்லா டைட் ஆயிரும். அப்படி டைட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, இப்ப தொடர்ந்து அந்த மலச்சிக்கல் இருந்துட்டே இருக்கும். அது மலச்சிக்கலா வந்து உருவாகும். இப்ப நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல் டிஃபிகேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து முக்கி முக்கி உட்காருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மோஷன் போகும்போது ஒரு அடியில அந்த பிரஷர் வந்து குடுப்பாங்க. அந்த பிரஷர் குடுத்தா தான் வந்து அவங்களுக்கு அந்த மலமானது வெளியில ஏறும். அப்படி குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆனஸ்ல இருக்கிற அந்த இரத்த குழாய்கள் வந்து அங்க இருக்கிற இரத்த குழாய்கள் வந்து ஒரு விரிவடையும். அந்த விரிவடைகிறது என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து சின்னதா ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பட் மாரி வந்து வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா டீஃபிகேட் பண்ணிட்டே இருப்போம். முக்கி முக்கி உட்காருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த கஷ்டப்பட்டு அழுத்தி உட்கார அந்த சைஸ் வந்து பெருசாயிட்டே போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த அந்த நாள்பட்ட மலச்சிக்கல் தான் வந்து இந்த பைல்ஸ வந்து லீட் பண்ணுது. ஆனா, இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ் தான், அந்த காற்று தான் அந்த குடல் பகுதிகள்ல உருவாகுது. அந்த அந்த அதனால அந்த அந்த குடலானது வறட்சி அடையுது. வறட்சி அடைந்து அந்த மலத்தில் இருக்கிற நீர உறிஞ்சுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் வந்து அதுக்கடுத்தது வந்து அது பைல்ஸா டெவலப் ஆனது. இது வந்து அப்படியே தொடர்ந்து வந்த ஒரு ப்ராசஸ். இப்ப நம்ம தொடர்ச்சியா அந்த அந்த பைல்ஸ் என்னாகும் அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்டதுக்கு கட்டத்துக்கு மேல வந்து அதால இருக்க முடியாது. அது வந்து சில டைம்ல உடைஞ்சு வரலாம். இல்ல இல்ல உடைஞ்சு அதுலேருந்து ப்ளீடிங்லாம் வரும். அந்த பைல்ஸ் வந்து அந்த இடத்துல ரத்த கசிவுகளோட வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து உள்ள வெளியில பிதுங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பல காரணங்கள் வந்து இருக்கு. இது உக்கா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மட்டும் இல்ல. அவங்களுக்கு யாரெல்லாம் உணவு மேலாண்மை, அதாவது வந்து கரெக்ட்டா வந்து உணவு எடுத்துக்காத இருக்காங்களோ, அதிகமா ஸ்பைசி ஃபுட் வந்து காரத்தன்மை உள்ள பொருட்கள் வந்து சாப்பிடுறாங்களோ, அடுத்து மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமா எடுப்பாங்க. சில பேர் இந்த வேர்க்கடல சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் மலச்சிக்கல் வந்து கட்டும். சிக்கன் அதிகமா சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமா இருக்கும். சிக்கன் சாப்பிட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா, நெறைய பேருக்கு மலம் வந்து இருக்கும். அதே மாரி ஏஜ்டு பெர்சன், ரொம்ப வயசானவங்களுக்கு நெறைய பேருக்கு கேட்டீங்கன்னாக்கா, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். இந்த மாரியான மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிரானிக் கான்ஸ்டிபேஷன், நீண்ட நாள் மலச்சிக்கலானது அது வந்து பைல்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். மூலத்தை வந்து உண்டாக்கும். இதுதான் வந்து அடிப்படையான காரணம்.
இப்போ இந்த பைல்ஸ்ல வந்து என்னென்ன வகைகள் இருக்கு டாக்டர்? ம். இப்போ ப்ளீடிங்ன்னு வந்தாலே அது பைல்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது வந்து நமக்கு மலவாய சுத்தி நெறைய தொந்தரவுகள் இருக்கும். சில நேரத்தில மலவாயில வந்து கிருமி தொற்றுகள் இருக்கும். கிருமி தொற்று ஏற்பட்டு, அதனால வந்து அந்த பகுதி மட்டும் அந்த வாய் மட்டும் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். வீக்கம் வந்து வலி வரும். சில நேரம் வந்து மோஷன் உட்காரும்போது அவங்களுக்கு அந்த ரொம்ப இதாகி வலி குடுக்கும், எரிச்சல் குடுக்கும், இது குடுக்கும். சில டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்சஸ் வந்து இருக்கும். பெ அந்த மலவாய சுத்தி பெரியனல் ஆப்சஸ்ன்றது சொல்லுவாங்க. அந்த பகுதிகள்ல ஆப்சஸ் மாரி சின்ன சின்ன கட்டிகள் வந்து வரும். இன்ஃபெக்ஷன்னாலயும் வரும். சில டைம்ல வந்து அது என்னாகும் அப்டின்னா, ஒரு ஃபிஸ்டுலா மாரி இருக்கும். ஃபிஸ்டுலா அப்டின்றது என்ன அப்டின்னா, ஒரு ஓப்பனிங் வந்து என்னாகும் அப்டின்னா, அவுட்ரு அந்த வெளிப்பகுதிகள்ல ஒரு புண் மாரி வரும். அது அப்படியே என்னாகும் அப்டின்னா, உள்ள டெப்த்தா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கும். உள்ள போயி அந்த ஆனஸோட இன்னொரு பகுதியில வந்து ஓப்பனிங் வந்து உண்டாகும். அது வந்து ஃபிஸ்டுலா. சரிங்களா? இது மல இது இந்த பைல்ஸ்ன்றது என்ன அப்டின்னா, அந்த வெயின் வந்து டைலேட் ஆயி, அது வந்து கட்டி மாரி வந்து நமக்கு வந்து உருவாகிறது தான் வந்து பைல்ஸ். ஸோ, நெறைய பேருக்கு வந்து நெறைய பிரச்சனை இருக்கும். சில பேர் வந்து ஃபிஸ்டுலாவையும் வந்து பைல்ஸ்ன்னு தப்பா நெனச்சுப்பாங்க. சில டைம்ல வந்து அங்க சுத்தி இருக்கிற கட்டி ஆப்சஸையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பைல்ஸ்ன்னு வந்து தப்பா இது பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து ஏதோ ஒண்ணு ராங் டயக்னோசிஸ் பண்ணிட்டு, நெறைய வந்து உணவு பொருட்கள வந்து அ இந்த YouTubeலலாம் இப்ப நெறைய பார்க்குறோம் இல்லைங்களா? அத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வந்து செல்ஃப் மெடிகேஷன் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அவங்களுக்கு இருக்க சைஸ் வந்து பெருசாகும். இல்ல ஃபிஸ்டுலா அப்படின்றது வந்து அது கொஞ்சம் நல்லா டெப்த்தா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல தான் அவங்களே வந்து அதுக்கப்புறம் மறுத்து வருவாங்க. இந்த மாரி நெறைய பேர நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா, கொஞ்சம் சொல்றதுக்கு சங்கோச்சப்படுவாங்கல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கரெக்ட்டான டாக்டருங்கள வந்து போய் பார்க்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏதோ இன்ஃபெக்ஷனு ஏதோ கட்டி அப்படின்றத வந்து இது பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா ராங் டெஸ்ட் ஃபிஸ்டுலாவ வந்து பைல்ஸ்ன்னு இது பண்ணிப்பாங்க. இல்ல பைல்ஸ வந்து ஃபிஸ்டுலா இந்த மாரி ஆப்சஸ் இந்த மாரியான நெறைய டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணிப்பாங்க. இதுல இப்ப இந்த ஃபிஸ்டுலா அதாவது வந்து இத மொத நம்ம இது பண்ணணும். ஃபிஸ்டுலாவா, பைல்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது பைல்ஸ்லே எந்த பகுதிகள்ல இந்த ரெக்டல் வெயின் வந்து டைலேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில நேரம் உள் பகுதியில இருக்கிறது வந்து நமக்கு அங்க இருக்கிற வெயின் வந்து டைலேட் ஆகும். அப்ப அங்க உள்ள இருக்கிற அந்த பகுதி டைலேட் ஆச்சுன்னா, அது வந்து உள்ளருந்து குரோத் வந்து குடுக்கும். சில பகுதி வந்து எக்ஸ்டர்னலா வந்து இருக்கும். சரிங்களா? எக்ஸ்டர்னலாவும் சில நேரத்தில வந்து அந்த வெயின் வந்து இதாகும். அதனால தான் வந்து ஒரே நேரத்தில வந்து 2, 3 கட்டி கூட வர்றது. எந்த பகுதிகள்லேருந்து அந்த வெயின் வந்து டைலேட் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. அது அவங்களோட உடல்நிலைய பொறுத்தது, அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ பொறுத்து அது வந்து உருவாகுது. தொடர்ந்து அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஆ தொடர்ந்து அந்த மலச்சிக்கல் தொடர அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபோர்ஸ்ஃபுல் டிஃபிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கி உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்ப தன்ன தானே பெருசா இதாகும். உள்ள இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல என்ன ஆகாது, அது அது உள்ளருந்து அப்படியே வந்து பிதுங்கி வெளியில தொங்க ஆரம்பிக்கும். அப்ப ரொம்ப பெருசா தெரியும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ம். சில நேரம் இப்படி அந்த வெயின் ஆனது அந்த கட்டி மாரி வந்து பெருசா கொஞ்சம் வளருது இல்லையா? அது என்ன பண்ணிரும் அப்படின்னா, ரப்ச்சர் ஆயிரும். வெயின் தானே அது வந்து சில நேரம் அந்த வெயின் ஆனது உடைஞ்சு அங்கேருந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ரத்தம் வந்த உடனே ரொம்ப பயந்துருவாங்க. ஐய்யயோ! நமக்கு இது உள்ளேருந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கே அப்படின்றது வந்து ரொம்ப பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது உள்ள குடுத்து ப்ராப்பரா அது மெடிகேஷன் குடுத்து அத நம்ம ரெடி பண்ணணும். ஸோ உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் இந்த மாரி சொல்லுவாங்க. இதிலே வந்து சித்த மருத்துவத்தில நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அது வாதத்தினால வந்ததா, கபத்தினால வந்ததா, பித்தத்தினால வந்ததா அப்படின்றது வந்து நாங்க நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். அதோட சைஸ வச்சு நெறைய நம்ப பிரிப்போம். ஸோ இந்த மாரி ஆனா பேசிக்கா வந்து பார்க்கிறது உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் அப்படின்றத வந்து இது பண்ணும். அது ஒண்ணும் இல்ல. அது உள்ள வந்துச்சா, வெளியில வந்துச்சா, இல்ல அது வந்து உடைஞ்சு ரத்த கசிவுகள் வந்து ஏற்பட்டதா அப்படின்றத தான் வந்து அதில முக்கியமா நம்ம பார்க்கறது. இதுக்கு நீங்க உங்க சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் குடுக்குறீங்க டாக்டர்? மொத அதாவது வந்து சித்த மருத்துவத்த பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான சில இத பார்ப்போம். அதாவது வந்து உணவு கட்டுப்பாடு பைல்ஸ்ல கண்டிப்பா விதிப்போம். அதே மாரி இந்த ரெக்டல் அந்த சுருங்கும். அதாவது வந்து இத வந்து நம்மளால சுருங்க வைக்க முடியுமா? அப்படின்றத கேட்டா, சுருங்க வைக்க முடியும். 2வது நான் இது பைல்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னேன், அந்த மலச்சிக்கல் தான் சொன்னேன். அந்த மலச்சிக்கல் தான் முக்கியமா அந்த பைல்ஸ் வரதுக்கான. ஸோ அந்த மலச்சிக்கலையும் நம்ம இது பண்ணணும். அந்த மலச்சிக்கலையும் மலச்சிக்கலுக்கு உண்டான மருந்தையும் குடுத்து, கழிவுகள வந்து ப்ராப்பரா வெளியேத்தணும்.
சரியா? அதுக்கடுத்து அந்த விரிவடைஞ்ச அந்த ரத்த குழாய்கள வந்து மறுபடியும் மீண்டும் இயல்பு நிலைக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற மாரியான உண்ட மருந்துகள வந்து நம்ம குடுக்கணும். ஆ 2வது அதுக்கடுத்தது வந்து அந்த சில டைம்ல அந்த இடத்துல கிழிச்சு ரத்தம் மாரி கசிவு வந்துச்சுன்னா, அது ஈஸியா கிருமி தொற்றுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மலவாயில வந்து ஈஸியா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நெறைய கிருமி தொற்றுகள் வந்து இருக்கும். அதனால அந்த ஓப்பன் வூண்ட் ஆயிருது இல்லைங்களா? அப்ப ஈஸியா வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து தொற்று வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். நாம அதுக்கு ப்ராப்பரா ட்ரெஸ்ஸிங்கு, ஆயின்மென்ட் இதெல்லாமே குடுக்கணும். ஸோ இது 3த்தையும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணோம் அப்டின்னாவே, வந்து அ அந்த பைல்ஸ் பிரச்சனையிலேருந்து ஓரளவு ஈஸியா வந்து வெளில வந்துரலாம். அப்போ நாங்க பொதுவா சித்த மருத்துவத்தில என்ன மருந்து குடுப்போம் அப்டின்னாக்கா, மொத நார்மலா வந்து எல்லாருமே மலச்சிக்கல் அப்டின்னாக்கா, இப்ப நிலவாகை சூரணம் வந்து நெறைய வந்து காமனா வந்து யூஸ் பண்றாங்க. அவங்களே வந்து நாட்டு மருந்து கடைகள்ல நிலவாகை சூரணம் அந்த மாரி யூஸ் பண்றாங்க. சிலருக்கு வந்து அது கேட்காது. அது வந்து பத்தாது. கொஞ்சம் டோசேஜ் வந்து அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு அது நிலவாகை சூரணமோ, மலச்சிக்கல் சூரணமோ இந்த மாரியான மருந்துகள குடுத்து மோஷன் போறத வந்து ஃபர்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா, அந்த மலச்சிக்கல் தான் அந்த பிரச்சனைய வந்து பெருசு பண்ணுது. ஸோ, அதனால மலச்சிக்கல் இல்லாம வந்து பார்ப்போம். அந்த மாரியான சூரணங்கள் குடுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இரத்த குழாய்கள் வந்து என்ன பண்ணும், அ இரத்த குழாய்கள் வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா டீஃபிகேட் பண்றதுனால தான் விரிவடையுது. இந்த இரத்த குழாய்கள் வந்து ஏன் விரிவடையுதுன்னா, அதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த்தும் இல்ல. அ நாங்க சித்த மருத்துவத்தில அ மா மாய ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து விட்டமின் ஜிங்க் வந்து இன்டர்னல் ப்ளீடிங்க்கு வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இன்டர்னலா ப்ளீடிங் எங்க குடுத்தா இருந்தாலும், அ விட்டமின் ஜிங்க் வந்து சாப்பிட வைப்பாங்க. ஆனா, இத சித்த மருத்துவத்தில பல 1000 ஆண்டுகளா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பைல்ஸுக்குன்னு இது பண்ணாக்கா, மேக்ஸிமம் நாகப்பருப்பம் அப்படின்றத வந்து பயன்படுத்துவாங்க. அது நாகப்பருப்பம்னா வேற ஒண்ணும் இல்ல. விட்டமின் ஜிங்க் தான் வந்து நாகம். துத்த நாகத்திலேருந்து தான் வந்து அந்த ஜிங்க் வந்து நமக்கு அதுதான் ஜிங்க். சரிங்களா? இந்த ஜிங்க் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த வலு இழந்த ரத்த குழாய்கள மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ளீடிங்க அரெஸ்ட் பண்ணும். அதுதான் வந்து அந்த விட்டமின் ஜிங்க் வந்து முக்கியம். அப்ப நாகபஸ்பம் குடுக்குற வழக்கமும் இருக்கு. ஆனா, அத விட பெருமருந்துகள் வந்து நமக்கு இருக்கு. அது தொடர்ந்து பயன்படுத்துறோம். பேசிக்கா வந்து எல்லாருமே வந்து நீங்க சித்த மருத்துவர்கிட்ட போனா வந்து பைல்ஸ்னாவே நாகபஸ்பத்த வந்து குடுக்குற வழக்கம் இருக்கு. ஆனா, இது வந்து மருத்துவரோட அனுமதியோட பரிந்துரையோட தான் எடுக்கணும். அது வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப உங்களோட புரிதலுக்காக தான் வந்து நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அ அந்த ஜிங்க் குடுக்கும்போது, அந்த ரத்த குழாய்கள் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த தளர்வடைஞ்சது ஸ்ட்ரென்த் ஆகும், ப்ளீடிங்கும் அரெஸ்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல தொற்று வருது இல்லையா? ப்ளீடிங் ஆயிடுச்சுனாக்கா, அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்டின்னாக்க, வெண்ணெய் இருக்கு. அதாவது வந்து அமிர்த வெண்ணெய் இருக்கு, இல்ல வந்து நெறைய குங்குளிய வெண்ணெய் இருக்கு. இந்த மாரி நெறைய வெண்ணெய்கள் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஆயின்மென்ட் மாரி நம்ம பைல்ஸ்க்குன்னே வந்து நெறைய ஆயின்மென்ட்ஸ் சித்த மருத்துவத்திலும் இருக்கு. அப்ப அந்த ப்ளீடிங்க அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த மலவாய சுத்தி அந்த ஆயின்மென்ட்ட போட்டு குடுத்துட்டு, கரெக்ட்டா ஹாட் வாட்டர் வாஷ், திரிபலா வாஷ்ன்றத சொல்லுவோம். இந்த திரிபலாவ வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, கடுக்காய், நெல்லிக்காய் தாண்டிக்காய நல்லா பொடிச்சு, 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு, அதுல ஒரு 4, 5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். ம். கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணிய வடிகட்டி எடுத்து, அத வந்து எக்ஸ்டர்னலா வாஷ் பண்ண வைப்போம். ம். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கிருமி இயல்பாவே அந்த கிருமி தொற்று வந்து இது இருக்கும். ஓகே. இல்ல சில பேர் வந்து பீட்டாடின் யூஸ் பண்ணுவாங்க. பீட்டாடின் வாஷ் வந்து ம். குடுப்பாங்க. அந்த மாரி தாராளமா குடுக்கலாம். ஸோ, அந்த அந்த புண்ணு அந்த ப்ளீட் ஆன இடத்துல வந்து கொஞ்சம் வாஷ் பண்ண குடுத்துட்டு, அந்த கட்டி இருக்கிற பகுதிகள்ல நான் சொன்ன வெண்ணெய்கள வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது அந்த எரிச்சலும் அடங்கும். 2வது வந்து அந்த வீக்கமும் வந்து அந்த இடத்துல பகுதியில இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் வந்து அந்த ப்ளீடிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா அரெஸ்ட் ஆகும். இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ, என்ன பண்ணோம், மலச்சிக்கல வந்து கரெக்ட் பண்றதுக்கு உள் மருந்தாவும், அந்த ரத்த குழாய்கள வந்து வலுவடைய வைக்கிறதுக்கு வந்து நல்ல மருந்துகள். நான் சொன்னது வந்து சும்மா பேசிக்கான மருந்து தான். அது ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கு தகுந்த மாரி, அது டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சித்த மருத்துவர்கள் நல்ல சித்த மருத்துவர்கள போகும்போது, அவங்க அதுக்கு தகுந்த மாரியான உண்டான மருந்துகள வந்து குடுப்பாங்க. அத குடுத்துட்டு, ப்ராப்பரா ஹைஜீனிக்கா வந்து நம்ம அத வாஷ் குடுத்துட்டு நீட்டா மெயின்டெயின் பண்ணாவே, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னாக்கா, இந்த பைல்ஸ் ஆனது வந்து சீக்கிரமா கொஞ்சம் 1 மாசத்துக்குள்ள இதாகும். சிலருக்கு வந்து ரெக்கரன்ட்டா பைல்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா, பைல்ஸ் வந்து அப்பதான் மெடிசின் எடுத்தோ, இல்ல சர்ஜரி பண்ணியோ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உணவு பழக்கம் சரியில்லாம இருக்கிறது தான். அப்ப அந்த உணவு பழக்கத்த சரியில்ல அப்டின்னாக்கா, மீண்டும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் பைல்ஸ் வந்து வேற அந்த மலவாயில வரும்.
அப்போ அந்த உணவு பழக்கத்த வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பைல்ஸ் வந்து திரும்ப திரும்ப வர பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ, இது அதுக்கு தான் வந்து ப்ராப்பரான டயட்டு, பிளஸ் வந்து உள்ள இன்டர்னல் மெடிசின் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு ஈஸியான தீர்வு சித்த மருத்துவத்தில இருக்கு. இந்த மாரி நெறைய பேஷண்ட்ஸ வந்து நாங்க பார்த்துருக்கோம். சரி, இப்ப இந்த நார்ச்சத்து அதிகமா எடுத்துக்கிறதன் மூலியமா, நம்மளுக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துலருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா. அதாவது வந்து நார்ச்சத்து, ஃபைபர் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுக்கும்போது, இந்த மலச்சிக்கல் தொந்தரவு வராது. ம். இந்த மலச்சிக்கல் தொந்தரவு தான் வந்து இதுக்கு ஆதி அப்படின்றத நான் சொன்னேன். அப்ப அந்த மலச்சிக்கல நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாவே, நமக்கு அந்த பைல்ஸ் தொந்தரவுலருந்து வெளிய வரதுக்கு உண்டு. மலச்சிக்கல வந்து அத கண்ட்ரோல் பண்ணும். அதாவது வந்து டைரக்ட்டா இது வந்து அந்த பைல்ஸ வந்து குணமாக்காது. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து ஃபைபர் நெறைய எடுத்தா உடனே பைல்ஸ் சரியாயிரும். அப்படி கிடையாது. இந்த மலச்சிக்கல வந்து வரத வந்து கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்துறதுனால, ஃபியூச்சர்ல வந்து நமக்கு பைல்ஸ் வராது. அதுக்கு தான் இந்த உணவுல வந்து ரொம்ப முக்கியமா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன். சரியா? இப்போ நாங்க வந்து சித்த மருத்துவர்ல ஒரு பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாரியான உணவுகள வந்து பரிந்துரைப்போனா, மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்க சொல்லுவோம். அப்ப நம்ப சொன்னோம். மாவு சத்து உள்ள பொருட்கள் வந்து எடுக்கும்போது, நமக்கு இந்த மலச்சிக்கல உண்டு பண்ணும். அதே மாரி ஃப்ரைட் ஐட்டத்த வந்து எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா மலச்சிக்கல வந்து உண்டு பண்ணும். அப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் அந்த நொறுக்கு தீனி இதெல்லாம் வந்து நெறைய அந்த இதெல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா? சிப்ஸு, ஜங்க் குர்குரே, ஃபுட்ஸு. ஜங்க் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுக்குறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா அது வந்து மலச்சிக்கல வந்து கண்டிப்பா உண்டு பண்ணுது. அது எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள உண்டு பண்ணும். சிக்கன் நான் சொன்ன மாரி சிக்கன் எடுத்தோம் அப்டின்னா, மலச்சிக்கல வந்து உண்டு பண்ணும். சிக்கன் இது அதிக சூடு உள்ள உணவுப் பொருட்கள எடுக்கும்போது, இந்த பைல்ஸ் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இது கறி எடுத்தா ஃப்ரீக்வென்ட்டா வந்து அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வருது. அதனால இந்த மாரியான உணவுகள வந்து தவிர்க்க சொல்லுவோம். ஏன்னா, இத தவிர்த்தாங்க அப்டின்னாவே அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வராது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து குடல் வந்து வறட்சி அடையறதுனால தான் வந்து நமக்கு இந்த தொந்தரவு வருது அப்டின்றத நம்ம சொன்னோம். ஸோ அந்த குடல வறட்சி அடைய தடுக்கிறதுக்கு நெய்ப்பு தன்மை சார்ந்த உணவுகளும், குளிர்ச்சியான உணவுகளும் கொஞ்சம் ரெகுலரா வந்து எடுத்துக்க சொல்லுவோம். அப்ப எந்த மாரியான அ உணவு பொருட்கள் வந்து எடுக்கிறது அப்டின்னாக்கா, பழைய சோறு, பழைய கஞ்சி. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதில நெறைய ப்ரோபயோட்டிக் இருக்கு. குளிர்ச்சிய உடலுக்கு நல்ல குளிர்ச்சி வயிற்றுக்கு இதமானது இருக்குது. அப்ப தயிரு, மோரு, வெண்ணெய், நெய்யி இதெல்லாம் எடுக்கும்போது, அந்த குடல் வறட்சியானது கொஞ்சம் கட்டுப்படும். நெய்ப்பு தன்மை வந்து சரியாகும். இத எப்படி நம்ம சொல்லலாம் அப்டின்னா, சின்ன வயசுல வந்து நமக்கு வயிறு கட்டிக்கிச்சுன்னா என்ன தருவாங்க? ஆமணக்கெண்ணெய் கொஞ்சம் குடுக்கறதுக்கு மலமிளகி செய்கைக்கு சின்ன வயசுல அந்த காலத்துலலாம் குடுப்பாங்க. ஒரு 10 எம்எல் குடுத்தாங்கனாக்கா, மலம் வந்து ஈஸியா வந்து வெளியில போகும். இல்லைங்களா? அந்த நெய்ப்பு என்ன ஆயில்ன்றது என்ன ஒரு நெய்ப்பு தன்மை தானே. அந்த நெய்ப்பு தன்மை அந்த வறட்சிய போக்கி மலத்த வந்து இலக்கி வந்து குடுக்கறது. அது. சேம் அதே மாரி தான் இதுவும் அந்த நெய்ப்பு தன்மை வந்து பாலு, வெண்ணெய், நெய்யி இந்த மாரியான உணவுகள் வந்து நம்ம ரெகுலரா கொஞ்சம் குடுக்கும்போது, அந்த குடல் வறட்சி அந்த வந்து கொஞ்சம் தணியும். அப்ப அந்த மாரியான உணவுகள் எடுக்கணும். சாப்பாடு, மசாலா ஐட்டம் வந்து எதுவும் எடுக்கிறத வந்து கட் பண்ணணும். நீர் காய்கறிகள வந்து நாங்க நெறைய எடுக்க சொல்லுவோம். ஏன்னா, இது எல்லாமே அந்த குடல் வறட்சிய வந்து சொரக்கா, பூசணிக்கா, புடலங்கா, நல்லதுங்க. முள்ளங்கி, வெள்ளரிக்கா, அ நூக்கலு இந்த மாரியான நெறைய காய்கள், நீர் சத்து உடைய நெறைய காய்கறிகள வந்து எடுக்க சொல்லுவோம். அதுக்கடுத்தது வந்து கீரைகள வந்து குடுக்க சொல்லுவோம். சிலருக்கு வயசானவங்களுக்கு வந்து கீரன வந்து ஆ. ஜீரணமாகாது. அதனால அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு மட்டும் யாருக்கெல்லாம் ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுதோ அவங்கள தவிர்த்துற சொல்லுவோம். அவங்கள காய்கறிகள வந்து அதிகமா எடுத்துக்க சொல்லுவோம். ம். இல்ல கொஞ்சம் நல்லா யங் ஏஜா இருக்காங்க, ஜீரணிக்கிறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னாக்க, கீரைகள வந்து நெறைய சொல்லுவோம். ஏன்னா, அதுல வந்து நெறைய ஃபைபர் வந்து இருக்கிறதுனால அத எடுக்க சொல்லுவோம். ஸோ, இந்த மாரியான உணவுகள வந்து கொஞ்சம் எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வராது. பைல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். அது இந்த இந்த மாரியான உணவுகள வந்து அவங்களுக்கு எப்பலாம் அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வருதோ, இதெல்லாம் வந்து பயன்படுத்தினா, அவங்களுக்கு திரும்ப திரும்ப பைல்ஸ் வரது வந்து வராம நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த உணவு முறை மெயின்டெயின் பண்ணாங்கனாவே, அவங்களுக்கு அந்த வலி, இது எல்லாமே முக்காவாசி கம்மியாகும். ம். ஆ ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்ஃபுல் டிஃபிகேட் இல்லாதனால, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாவும் உட்காரலாம். சில பேர் பைல்ஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, "சார் நாங்க இப்படி சாஞ்சு தான் உட்காந்துருப்போம். ஏன்னா வந்து வலி இருக்கும்." அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அது அந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உணவு எடுத்தாங்கன்னா, அந்த வலி எல்லாமே நல்லா கம்மியாகும். இது பண்ணாவே போதுமானது. அதுக்கடுத்து வந்து நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணணும். சரிங்களா? கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வராம பார்க்கணும். கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்து வராத நல்ல ஜீரணம் ஆகணும். நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னா, உடல் உழைப்பு கொஞ்சம் இருக்கணும். ஐடி ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர் நான் உட்காந்தே இருக்கேன். எனக்கு அந்த அளவு இல்ல அப்டின்னா, ஜஸ்ட் நடங்க.
நடந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து நெறைய வந்து கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும். உங்களுக்கு ஜீரண சக்தி வந்து அவ்வளோ அதுக்காக நடக்கிறதுனாவே எல்லா வியாதியும் குணமாயிரும்ன்றதில்ல. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். உங்களோட உடம்ப ஆக்டிவ்லயே வச்சிருக்கும். அதனால இத எடுத்தோம் அப்டின்னா, உணவு, மருந்து, லைஃப் ஸ்டைல் இது பண்ணோம் அப்டின்னா, பைல்ஸ்லேருந்து நல்லா ஈஸியா வெளில வரலாம். சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு கடைசியா ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அப்டின்னாலே முக்காவாசி பேர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணா தான் குணமாகும் அப்டின்னு ஒரு இதுல இருப்பாங்க. அதுக்கு நெறைய பேர் பயப்படவும் செய்வாங்க சார். இப்ப இது ஆப்ரேஷன் இல்லாம குணப்படுத்துற இது நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. அதாவது வந்து நானு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நான் ஒண்ணு சொல்றேன். சரிங்களா? சொல்லுங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து வந்த பேஷண்ட்டு அவருக்கு வந்து பைல்ஸ் வந்து நல்லா வெளில நல்லா புரோட்டூபேட்டட் நல்லா வீங்கிருந்துச்சு. நல்லா நல்லா வெளில தள்ளி நல்லா பெருசா இருந்துச்சு. அவரால வந்து உட்காரவே முடியல. ரொம்ப வலி. அவங்க நெறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டாங்க. வந்து வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா, ரொம்ப பெருசா வெளிய தள்ளிருச்சு சார். இதெல்லாம் மருந்துல நீங்க இது பண்ண முடியாது அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் வந்து சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு, "சார் என்ன சார் பண்றது? எனக்கு வந்து என்னால வந்து சர்ஜரி பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து எனக்கு ப்ளீஸ் எப்படியாவது என்ன ரெடி பண்ணுங்க" அப்படின்னாங்க. அப்ப நாம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, அந்த பகுதி வந்து வீங்கியிருக்கும். அந்த அடிப்பகுதி அடி தள்ளி கொஞ்சம் அந்த வீக்கம் வந்து இருக்கும். அந்த 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 ஆனஸ சுத்தி சிவப்பா அது நல்லாவே தெரியும். அப்போ அதனால தான் வந்து அவருக்கு வலி ரொம்ப அதிகம். வந்து உட்கார முடியாது, ம். நிக்க முடியாது. என்ன பண்ணாலும் வலி அதிகமா இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா அந்த துத்தி இலை இருக்கு இல்லைங்களா? ம். அத துத்தி இலைய பறிச்சு ஆமணக்கு எண்ணெயில கட்டிட்டு, வதக்கிட்டு, அத என்ன பண்ணோம் அப்டின்னா, ஒரு காடா துணி, அதாவது பால் வடிகட்டுற காடா ம். துணின்றது கிடைக்கும். ம். அதுல வந்து வச்சுட்டு கட்டிருவோம். கட்டிட்டு, அந்த மலவாய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மலவாய்க்கு இடையில அத வந்து உள்ள கொஞ்சம் அழுத்தி பிரஷர் குடுக்குற மாரி குடுத்துட்டு, கோமணம் கட்ட வைப்போம். கொஞ்சம் அந்த கோமணம் வந்து நல்லா மேலேருந்து இது பண்ணிட்டு, நல்லா அழுத்தி கொஞ்சம் நல்லா அது கோமணம் கட்டுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த 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 மூலிகை பொட்டலமானது கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சு அழுத்தி வந்து நம்ம அப்படி கட்டி வச்ச உடனே, ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து கொஞ்சம் வலி வந்து பாதி பாதியா ஏன்னா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சு கட்டுன உடனே, அந்த இடத்துல வீக்கம் வந்து அவங்களுக்கு கம்மியாச்சு. வீக்கம் கம்மியாச்சுன்னா, அந்த இடத்துல வலி வந்து அவங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள், 5வது நாள் வந்து கட்டும்போது, அவருக்கு டோட்டலா அந்த பகுதி அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. அந்த இன்ஃப்ளமேஷன் குறைய குறைய அவங்களுக்கு வலி வந்து இதாயிடுச்சு. அதுவரையும் அவருக்கு வந்து அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு எங்ககிட்ட வரும்போது சொன்ன கம்ப்ளைண்ட்டே என்னன்னா, "சார் ஃபர்ஸ்ட்டெல்லாம் இது உள்ள தள்ளி விட்டா நின்னுரும். இப்ப வந்து உள்ள தள்ளி விட்டாலே நிக்க மாட்டேங்குது. ஏன்னா வெளியில ரொம்ப பிதுங்கி பெருசா வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்றத கேட்டாரு. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த மாரி டெய்லி 5 நாள் வச்சு கட்டும்போது, 5வது நாள் மறுபடியும் அவருக்கு உள்ள போயிடுச்சு. அவர அங்கேயே தங்க வச்சுட்டோம். ஹாஸ்பிட்டல்லயே தங்க வச்சுட்டோம். தங்க வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு, உள்ள மருந்தும் குடுத்துட்டு, அதுக்கான உணவும் குடுத்துட்டோம். அப்ப குடுத்துட்டு இது பண்ணும்போது 5வது நாள் அவருக்கு ஃபுல்லா இதாகல. அந்த வீக்கம் கம்மியாகி, அவருக்கு வந்து மறுபடியும் உள்ள போய் வலி இல்லாம செட்டில் ஆகுற அளவு ம். வந்துருச்சு. சரி சார், எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. நானு வந்து மருந்துல வந்து என்னால வந்து குணப்படுத்திற முடியும். நான் நான் மெடிசின் வந்து தொடர்ந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் எடுத்தாரு. அப்புறம் படிப்படியா சைஸ் வந்து கம்மியாகி, அவரு இப்ப நல்லா நார்மலா இருக்காரு. நார்மலா இருக்காரு. எந்த கண்டிஷன்ல வந்தாலும் சித்த மருத்துவத்தில ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும்னா, குடுக்க முடியும். அத நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அதுக்குன்னு எல்லாமே பண்ண முடியும்ன்றத நம்ம சொல்ல முடியாது. நம்ம அத பார்க்கணும். பேஷண்ட்ஸோட கண்டிஷன் எல்லாம் கண்டிப்பா. பார்த்துட்டு, அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, நல்ல மாற்றம் வந்து இதுல இருக்கு. இவ்ளோ நேரம் பொறுமையா ம். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கமா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றி, டாக்டர். நன்றி, நன்றி. நேயர்களே, நீங்க இந்த வீடியோவ பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க. பைல்ஸ் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிய வரலான்னு நம்ம சித்த மருத்துவத்து மூலமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.